20ஆம் தேதிக்கு முன்னால் காங்கிரஸ் வருவது என்று சொன்னால் நான் கன்சிடர் பண்ணேன், இதுக்கு மேல இழுக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு கடைசியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கார். முந்தா நேத்தைக்கு ஆட்சியில் பங்கு என்பதை பற்றி அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் பேசினாங்க. அதற்கு வெளியில இருக்கிற நீ எல்லாம் எவன்டா பேசுறதுன்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் போட்டார். அதை யாரும் கண்டிக்கல. அதன் பிறகு MM அப்துல்லா என்ன பண்ணாரு, ஆட்சியில் பங்கு என்பது RSS திட்டம், அதுல போய் மாணிக் தாக்கூர் இது பண்ணிட்டாருன்னு ஒரு ட்வீட் போட்டார். அதற்கு மாணிக் தாக்கூர் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க தான் இந்தியா ஃபுல்லா RSSையும் பிஜேபியும் எடுத்துக்கிறோம், 99ல அவங்களோட கூட்டு சேர்ந்து நீ 5 வருஷம் அமைச்சரவையிலே இருந்திருக்கிற, சோ இந்த பிஜேபி பூச்சாண்டிலாம் எங்கிட்ட காட்டாதுன்னு திருப்பி நேத்திக்கு ட்வீட் போட்டிருக்காரு. சோ தெளிவாக மாணிக்கம் தாக்கூர் என்பவர் ராகுலுடைய உட் சர்க்கிள்ல இருக்கிற எம்பிஸ்ல ஒருத்தர். அழகிரி திருப்பி பேட்டி, முன்னாள் தலைவர் அழகிரி இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கார் தமிழ் இண்டோல.